ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்ரோஸ் லைஃப் ஸ்டைல். யூகேயில் சம்மரு, ஸ்ப்ரிங்கு, வின்டர் சீசன் மாறி மாறி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. யூகேயில் ஃபேமஸாக இருக்க டெம்பிளில் நாகபூசணி அம்மன் சொல்கிற இந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிளுங்க. இன்றைக்கி அங்கே தான் நான் போகிறேன். உங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். வாங்க போகலாம். நாங்கள் போனது ஒரு வீக் டேஸில் தான் பிளான் பண்ணி போகணும். எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் தாங்க நாங்கள் போனது. காரில் போனதுனால ஒரு 20 மினிட்ஸ் தான் ட்ராவல் டைம். அதுவே பஸ்ஸோ ஒரு டியூப் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா மேபி 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். உங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க நாகத்துக்கு நம்மளே பால் அபிஷேகம் மாதிரி பண்ணலாம். இந்த கோயில் நம்ம ஊர் கோயில் மாதிரி தாங்க இங்கே பூஜை எல்லாமே பண்ணுறாங்க. இந்த எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றுறது எல்லாமே நம்ம ஊரில் தான் நான் பார்த்துருக்கேன். அர்ச்சனை தட்டு விற்கிற இடத்துலே எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி நல்லா புழிஞ்சி இந்த மாதிரி விளக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம ஏற்றினா போதும். அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 to 6 pounds தாங்க வந்தது. ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு அந்த மாதிரி வரும்போது ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும். மோஸ்ட்லி இங்கே இருக்க லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற லைஃபுங்க இங்கே. அந்த பிரேக் டைமில் ஒரு சில நேரம் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியுது. இன்றைக்கி நாங்கள் வந்திருந்த நாள் கொஞ்சம் விசேஷமாக இருந்தது. இங்கே எல்லா சாமியுமே இருக்காங்க. அம்மன், லக்ஷ்மி, பெருமாள், சிவன், இரவர் சன்னதிலாம் கூட இருந்ததுங்க. கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. கோயிலோட பேக்யார்ட்லேயும் இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் சம்மர் டைம்னால் கிளைமேட் நல்லா இருந்ததுங்க. இந்த கோயிலை சுற்றிலையுமே நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க கோவில். ஓகே, வந்ததுலேருந்து பெருசாக டைம் ஒன்றும் இல்லை நம்ம பெருசாக கோவிலுக்கு போகிறதுக்கு. ஆனால் நம்ம கிடைக்கிற நேரத்தை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நல்லா பிளஸ்ஸிங் கிடச்சிச்சு. திரும்பி நம்ம கிளம்பிட்டோங்க. போகிற வழிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சம்மர்னால கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குங்க. இல்லைனா வெறும் காலி மரம் மட்டும்தான் இருக்கும். லண்டனில் இருக்கவங்க கண்டிப்பாக என்ஃபீல்டில் இருக்க நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. யூகே ரூல்ஸ் படி பார்க்கும்போது வெளியே இருக்க இன்டீரியர் எந்த பில்டிங்லையுமே சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் ஓல்டு பீரியடில் இருந்த அதே மாதிரி பில்டிங்கை தான் மெயின்டைன் பண்ணணும். உள்ளுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். மேஜர் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் இது கூட நம்ம எதுவுமே கை வைக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் எந்த மாதிரி பில்டிங்ஸ் பில்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி பில்டிங்ஸை தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் இங்கே. ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே ஸ்ட்ரீட்லலாம் ஒரு குப்பை போடக்கூடாதுங்க. ஒரு குப்பை போட்டாலுமே கேமரா மூலயமாவும் ஃபைன் பண்ணிடுவாங்க. இங்கே இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போலீஸ் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரௌண்டிங். அவங்க பார்த்துட்டாலும் 60 pounds கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க பெனாலிட்டி மாதிரி. நம்ம மோஸ்ட்லி இங்கே குப்பையே கீழே போடக்கூடாதுங்க. நல்லா இருக்கிற இடத்த நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஏரியாலையுமே பார்க் இருக்குங்க. ரொம்ப பெரிய பெரிய பார்க் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போனால் கூட ஒரு 40 மினிட்ஸ் ஆகுங்க ஒரு ரவுண்ட் சுற்றி வர்றதுக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. மோஸ்ட்லி எல்லா வீட்டுக்கு பின்னாடியுமே கண்டிப்பாக பேக்யார்டில் ஒரு கார்டன் செட் பண்ணியே ஆகணும். நேச்சுரலுக்கு இங்கே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யூகேவை பொறுத்த வரைக்கும் நல்லா இங்கே நடக்கணுங்க. நடந்து நடந்து தான் இங்கே ஒரு ஒரு பிளேஸுமே நம்ம சுற்றி பார்க்க முடியும். சைட் சீயிங்லாமே நம்ம பார்க்குற பிளேசஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கே பார்க் பண்ணிவிட்டு போகிற டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் மோஸ்ட்லி இங்கே வரவங்க நல்லா வாக்கிங் பழகிட்டு வர்றது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே டிராஃபிக் ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்.
சிக்னல் போட்ட அப்புறம் இந்த எல்லோ லைனை க்ராஸ் பண்ணி நின்னா கூட கேமராவில் ஃபைன் வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு. 60 பவுண்ட்ஸு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளே பே பண்ணிட்டேன்னா ஓகே. எய்தர் நம்ம வந்து அதை மறந்துட்டோம் அப்படின்னா அந்த பேமெண்ட்லேருந்து டபுளாக வருங்க. அதுவும் நம்ம பே பண்ணலன்னா கோர்ட்லேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லெட்டர் வந்துடும். ஸோ இங்கே ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுங்க இங்கே. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.